ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தோன்னா கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, கேன்வா சாஃப்ட்வேர்னு என்ன அப்படி சொல்லிட்டு பிகினிங்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணோன்னு உங்களால் கேன்வா சாஃப்ட்வேர்ஸை எப்படி பயன்படுத்துகிறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோலேயே நீங்கள் கேன்வான்ற சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கேன்வா அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, இந்த கேன்வான்ற பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அண்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஜஸ்ட் உங்கள் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு கேன்வான்னு டைப் பண்ணிட்டு அந்த என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கேன்வாவோட யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி இந்த கேன்வா சாஃப்ட்வேரை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேரை. ஃபஸ்ட் இந்த இருக்குது பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ஹோம்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள், டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் கேன்வாவோட டேஷ்போர்டு. ஃபஸ்ட் இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்த 3 கோடு இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணால் இந்த சைட் இருக்க பூரா போயிடும். உங்களுக்கு வெறும் டேஷ்போர்ட் மட்டும் இருக்கும். இப்போ இந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்னா வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் ஹோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேன்வாவில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ வெர்ஷன், இன்னொன்று ப்ரோ வெர்ஷன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லேருந்து தான் சொல்லியிருக்கேன், ப்ரோ வெர்ஷன் சொல்லலை. இன்கேஸ் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்கிரேட் டு கேன்வா ப்ரோன்ற ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கேன்வா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தோன்னா மாதத்துக்கு 500 ருபீஸ் வரும். இயர்லி 4000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேன்வா ப்ரோன்ற ஆப்ஷன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கேன்வா ஃப்ரீ வெர்ஷனே பயன்படுத்தி உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போதைக்கு கேன்வா ப்ரோ வெர்ஷன் பற்றி எதுவும் சொல்லித்தர வரும்போது கேன்வா ஃப்ரீ வெர்ஷனை பற்றியே பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம கேன்வா ப்ரோ வெர்ஷன் பற்றி பார்ப்போம், ஓகேங்களா. ரெண்டாவது மேஜிக் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேன்வாவில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதை ஒன்லி ப்ரோ யூஸர் தான் பயன்படுத்த முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரோ லெவல் போனதுக்கப்புறம் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேன்வான்ற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, என்ன கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், என்ன இதெல்லாம் எடிட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த இடத்துல காமிக்கும். நான் பார்த்தீங்கன்னா கேன்வான்ற சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்தி தான் என்னோடய யூடியூப் சேனல் கம்ப்ளைண்ட்டோ யூடியூப் ஷார்ட்ஸோ எடிட் பண்ணுவேன். ஸோ எனக்கு நிறையா காமிக்குது. நீங்கள் இப்போ தான் மொதல் கேன்வா லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே காமிக்காது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்டேஷன்ஸ் வருதா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் இந்த இதில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். சோசியல் மீடியாஸ்னு ஒருத்தர் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, யூடியூப் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி சோசியல் மீடியா ரிலேட்டட் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்துடும். இந்த கேன்வாவோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம இப்போ யூடியூப் கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்னா நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சைஸ் தெரிஞ்சுக்கிறோம், 1080 1080 இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். இந்த கேன்வா பொறுத்தளவு ஜஸ்ட் இந்த இருக்கா யூடியூப் கம்ப்ளைண்ட்னு இதை நான் கிளிக் பண்ணேன்னா போதும், எனக்கு கம்ப்ளைண்ட் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கொண்டு வந்துடும். ஸோ நான் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கேன்வாவோட பியூட்டி. எல்லா சோசியல் மீடியாஸும் பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த சைஸில் இருக்குமோ அது வைஸ் கொண்டு வந்துடுவாங்க. ரெண்டாவது சோசியல் மீடியா பக்கத்தில் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த கேன்வா பயன்படுத்தி நம்ம வந்து ஃபேஸ்புக் வீடியோ, மொபைல் வீடியோ, யூடியூப் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்தியே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதாங்க சொல்லுது. மூணாவது பிரிண்ட் ப்ராடக்ட்னு இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் கார்டு, இன்விடேஷன் கார்டு, விசிட்டிங் கார்டு, ஃப்ளையர்ஸு, பவுச்சர்ஸு, போஸ்டர்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதான் அந்த ஆப்ஷன்ஸில் சொல்கிறாங்க. ரெண்டாவது அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம அந்த இதை கிளிக் பண்ண பாருங்கள், அங்கேயே பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளேயே. இப்போ டெம்ப்ளேட்ஸ் கீழே பிராண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பிராண்டுன்னு என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு பெய்டு வெர்ஷன். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய லோகோவோ சிம்பிளையோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா வெர்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா பிராண்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் கிரியேட் டீம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வா பயன்படுத்தி ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டீம் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கேன்வான்ற ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். அதை நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு அவர் அதை பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்கிற போல தான் இந்த டீம்லேயே அவரை இன்வைட் பண்ணிட்டோம்னா அவர் இங்கேருந்தே இந்த கேன்வா சாஃப்ட்வேரில் கரெக்ஷன் பண்ணிக்கிறாரு, எனக்கு வந்து சஜஷன் கொடுத்துக்கிறாரு. அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். இப்போ இதுக்கு மேலே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஓப்பன் தி ஆப் இருக்குது பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாவை
ஆப்பாகவும் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறாங்க. ஓப்பன் தி ஆப் பக்கத்தில் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில், நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்துருக்கும். பாருங்கள், நான் என்னுடைய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ணிருக்கேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லாகின் பண்ணியிருக்கோம், நம்ம அக்கௌண்ட் செக்யூரிட்டியாக இருக்கா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல காமிக்கும். அகெயின் மெசேஜ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அண்ட் ப்ரைவேட் செட்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கோத்ரூ பண்ணி பாருங்கள். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்பாட்லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது கீழே போனால் நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணால் லோகோ க்ரியேட் பண்ணலாம், போஸ்டர்ஸு, ஃப்ளையர்ஸு, பவுச்சர்ஸு, சோசியல் மீடியா, கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கோத்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். தென் பிஸ்னஸ்ன்னு கொடுத்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான ப்ரேஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். இங்கே எஜுகேஷனல் கொடுத்தோம்னா நான் சொன்னேன்ல, கேன்வா வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்துலேயே இல்லை நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கேன்வா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி சோசியல் மீடியாஸில் நமக்கு வேணுன்ற போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் 1000 கொடுத்து. இன்கேஸ் நமக்கே ஒரு சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1080 சைஸுக்கு வந்து நான் ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த லெஃப்ட் சைடு கஸ்டம் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த கஸ்டம் சைஸை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணும், உதாரணத்துக்கு எனக்கு வந்து 1200 வித்து அண்ட் 1200 ஹைட்டு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனில் க்ரியேட் பண்ணுச்சுன்னா அந்த இதை கொடுத்துட்டு க்ரியேட் நியூ டிசைன் கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து வந்துடும். புரியுதுங்களா? உங்களுக்கு சோசியல் மீடியா சைஸ் தெரிஞ்சிச்சுன்னா சைஸு கொடுங்க, தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த சர்ச் ஃபார் யுவர் கண்டென்ட் கேன்வா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கா, இங்கே போய்ட்டு உங்களுக்கு வேணுன்றதை கொடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த லெஃப்ட் சைடு கீழே கடைசியாக ட்ராஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் சில இதை வந்து டெலீட் பண்ணியிருப்போம். அந்த டெலீட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஷ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். நீங்கள் இங்கேருந்து டெலீட் பண்ண மட்டும் தான் பெர்மனெண்ட்டாக டெலிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை டெலீட் பண்ணேன், ஆனால் ட்ராஷ்லேருந்து டெலீட் பண்ணல. ஸோ எனக்கு ட்ராஷ்லேருந்து திரும்ப ப்ராஜெக்ட்டுக்கே வேணும்னு நினச்சின்னா ரீஸ்டோர் கொடுத்துருவோம். இல்லை இங்கேருந்து டெலீட் பண்ணணும்னா டெலீட் ஃப்ரம் ட்ராஷ்னு கொடுத்தோம்னா அகைன் டெலீட் ஃப்ரம் ட்ராஷ் கொடுத்தா நான் இங்கேருந்து டேரெக்டாக டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கேன்வாக்குள்ளே போயிடும். இப்போ நமக்கு எந்த ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுமோ அதை போய்ட்டு சர்ச் யுவர் கண்டென்ட் ஃபார் கேன்வான்னு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய் கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காண்டி எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு கொடுத்தா இந்தாவே வந்துருச்சுங்களா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு, அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்குருவோம். இப்போ இவங்க பார்த்தீங்களா ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் கொடுக்காங்க, இதையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலரில் டைமண்ட் போட்டிருக்க ப்ரௌன் சொல்லியிருக்கா, இதெல்லாம் பார்த்தோன்னா ப்ரோ வெர்ஷன், இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஃப்ரீ வெர்ஷன்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம புதுசாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி க்ரியேட் பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக ஒரு டிசைன் வந்து க்ரியேட் இருக்கும். இதில் நமக்கு வந்து என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த லெஃப்ட் சைடெலாம் இருக்குது பாருங்கள், ஏகப்பட்டது. இதெல்லாம் என்னென்னு சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த லெஃப்ட் சைடு டீன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இதை கொடுங்க. இதை கொடுத்தோன்னா இங்கே 3 ஆப்ஷன் வரும், ஹெட்டிங்கு, சப்ஹெட்டிங், இந்த மாதிரி வரும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன ஹெட்டிங் தர போகிறேன்னா டிஜிட்டல் ஜிவிகே, நம்மளோட யூடியூப் சேனல் நேமே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இப்போ இதை பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்குது, இதை பெருசு பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஸ்க்ரால் ரைட் சைட் கார்னரில் இருக்கா, அதை பிடிச்சி இப்படி இருக்கிற மூலமாக பெருசாகிக்கலாம். அப்படி இல்லை மேலே அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல ஃபாண்ட்ஸ், இதை ப்ளஸ் பண்ணோம்னாலும் இதை பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கார்னரை பிடிச்சி இழுத்தாலும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், சுருக்குனாலும் சின்னதாகும், பெருசு பண்ணாலும் பெருசாகும், நம்பரைஸையும் யூஸ் பண்ணி பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை கீழே இருக்குது, இதை மேலே கொண்டு போனோம்னா இப்படி மேலே கொண்டு போய் வச்சோம்னா மேலேயும் கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் இருக்குது, இந்த ஃபாண்ட் சைஸை மாற்றணும்னு நினச்சேன்னா இங்கே பாருங்கள் கேன்வா சான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா கேன்வாவில் நமக்கு என்னென்ன ஃபாண்ட் சைஸ்லாம் இருக்குன்னு காமிக்கும். இதை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. நான் மாற்றி கொடுத்து பார்க்குறேன், இதை கொடுக்குறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபாண்ட் சைஸ் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் ஃபாண்டு வேணுமோ அந்த சைஸில் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் மாறுதுங்களா ஃபாண்டு.
ஒரு ஃபன்னாக மாறுதுங்களா. இந்த மாதிரி நிறையா மாறும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். இல்லை இந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து இதை வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஃபாண்ட் எடிட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த டெக்ஸ்ட் கலர் பிளாக்ல இருக்குது. இதை வந்து வேறு கலர் மாற்ற நினச்சேன்னா இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே டெக்ஸ்ட் கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஏக்கு மேலே இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ரெட்டு வேணுமா ரெட்டு கொடுங்க. இப்போ பாருங்கள் ரெட்டு மாறிடுச்சா. இதுவே உங்களுக்கு வந்து எல்லோ வேணும்னா எல்லோ கொடுத்துக்கோங்க, ப்ளூ வேணும்னா ப்ளூ கொடுத்துங்களேன். இந்த மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கொடுத்துங்க. இப்போ நான் திக் ப்ளூ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்களா ஃபாண்ட் சைஸ் வந்து மாறிடுச்சு. இப்போ இதே பார்த்தீங்கன்னா போல்டு பண்ணுறனால போல்டு பண்ணலாம், இல்லை போல்டு வேணாம்னா போல்டு பண்ணிக்கலாம். இது இத்தாலிக் மோட் பண்ணால் இத்தாலிக் மோட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தோன்னா அலைன்மெண்ட்டு நம்ம வந்து சென்டராக பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா இதை கொடுத்தோம்னா நமக்கு 1 2 3 நம்பர் வைஸ் ஆட் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபஸ்ட் நார்மல் கொண்டு வந்துடுவோம். உங்களுக்கு திரும்ப பழைய நிலைமைக்கு வரணும்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நிலைமையில் இருந்துச்சோ அதே நிலைமைக்கு வந்துடலாம். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை கொடுத்து பண்ணி இந்த ஃபைனலாக இருப்பில்ல ஸ்பேஸிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த லெட்டர் ஸ்பேஸிங்னா என்னென்னா ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்துக்கு கேப் இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த லைன் ஸ்பேஸிங்னா ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு கேப் இருக்கும். நல்லாவே உங்களுக்கு தெரியுதுங்களா. லெட்டர் ஸ்பேஸிங்னா லெட்டர்ஸ்க்கு இடையில கேப் இருக்கும், லைன் ஸ்பேஸிங்னா லைன்ஸ்க்கு இடையில கேப் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் எஃபெக்ட் மாறுதா, இந்த சூஸ் பண்ணுற மாறும். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே திக்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ் வேணுன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கவுடு வேணுன்னா பிரைட்னஸ் வேணுன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த கவுடை வேணுன்னா கவுடு கொடுத்துக்கலாம். நேரம்னா இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, எனக்கு வந்து ஆர்டினரி இருந்த மாதிரியே இருந்தால் போதும். எனக்கு வந்து இதுவே நல்லா இருக்குது. ஸோ நான் இது வந்து எனக்கு ஓகே. நான் கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துட்டு அகைன் கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து பழைய நிலைமைக்கு இப்போ திரும்ப கொடுத்துட்டு அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்துட்டு நம்ம லெட்டரை வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் மேலேருந்து கீழே வர்றாப்லையா, கீழேருந்து மேலே வர்றாப்லையா, டெக்ஸ்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் வராப்லையா, லெஃப்ட்லேருந்து ரைட் வராப்லையா. இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வரும், இப்படி வந்துக்கிறதா. அவ்வளோதான். பொசிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் லெஃப்ட்டில் வரணுமா, டாப்பில் வரணுமா, மிடில் வரணுமா, சென்டரில் வரணுமான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் இப்போ டாப்னு கொடுத்துறேன், டாப்பில் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக இருக்குது. நம்ம டெக்ஸ்ட்டோட நல்லா திக்னஸாக தெரியணுமா, போல்டாக தெரியணுமா, இது எல்லாத்தையும் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம். அகெயின் 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர்ஸ் வந்து அடித்து காமிக்கலாம். அப்படி இல்லையா கேப்ஷன் ஸ்மால் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து எடிட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி கொண்டு வந்தாலும் அன்லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் நான் இப்போ சொன்னது சின்ன ஆப்ஷன். இதை தவிர்த்து டெக்ஸ்ட்டில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குங்க பாருங்கள். கீழே நிறைய டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் டெக்ஸ்ட்டை பற்றி சொல்லி முடிச்சாச்சு. டிஜிட்டல் ஜிபிக்குன்னு ஒரு டெக்ஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா இங்கே லெஃப்ட்டில் அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து டெக்ஸ்ட்டை வந்து இங்கே வந்து கொண்டு வந்துக்கலாம். எங்கே நம்மளுடைய டெஸ்க்டாப் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் எனக்கு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். டிஜிட்டல் ஜிவிகேன்னு சொல்லிட்டு ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறது, இமேஜை பெருசு பண்ணுறதுக்கு இப்படி பண்ணலாம், சிறுசு பண்ணுறதுக்கு இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணியாச்சா. இந்த இடத்துல எடிட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் சிங்கிள் கிளிக்கில் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெய்டு வெர்ஷனாக இருக்கணும். பட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் தேவையில்லை. இமேஜை வந்து திக் பண்ணுறேன், அதாவது கலரை வந்து நல்லா திக்காக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுதா, இமேஜோட கலரு. இந்த மாதிரி நம்ம இமேஜோட கலர்ஸை எடிட் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஷனாக கொடுத்து எடிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஷேடாக எஃபெக்ட்ஸ் இருக்கா, இந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு இதாக இமேஜை வந்து எடிட் பண்ணி பாருங்கள். இதிலே பார்த்தோன்னா ரெண்டாக ஃப்ளிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுன்னு பார்க்குறேன். என்னுடைய ஃபோட்டோ இது பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து கேன்வாவில் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை யூஸ் பண்ணி சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து நான் டவுன்லோட் போய் எடுத்துக்கிறேன். நான் நிறையா ஃபைல்ஸ் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா நிறையா காமிக்குது. நான் வந்து நிறையா புக்ஸ் இம்போர்ட் பண்ணி வச்சுருவேன். நிறையா புக்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவேன். ஸோ அந்த புக்ஸ் ரிலேட்டட் நிறையா இம்போர்ட் பண்ணி வச்சுப்பேன். ஓகேங்களா.
சரி, என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து இங்கே இல்லை போலங்க, நிறையா இருக்கா. நான் என்னுடைய ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருந்து ஃபோட்டோஸ் வந்து காணோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ரீவியஸாக இது பண்ணும்போது நம்மளோட லோகோ யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் லோகோ வந்து இந்த ஃப்ளிப்புன்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு சைடு இமேஜ் வந்து ஃப்ளிப் பண்ண விரும்புகிறோம், ரைட்லேருந்து லெஃப்ட், லெஃப்ட்லேருந்து ரைட்டு, இல்லை வெர்டிக்கலாக இந்த மாதிரி ஃப்ளிப்பிங் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த இமேஜோட இன்ஃபோ இது பார்த்தீங்கன்னா பார்டர் ஸ்டைலு. நமக்கு வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து இதை குறுக்கல பார்டர் மாறுதுங்களா, இமேஜோட பார்டரு இந்த மாதிரி கார்னர் இந்த மாறுதுங்களா, கார்னர் வந்து ஷேப் மாறுதுங்களா, இதுக்கு இது யூஸ் ஆகும். ரெண்டாவது இமேஜ்லேயே அனிமேஷன் பண்ணோம்னா அந்த அனிமேஷனில் போய்ட்டு இங்கே பாருங்கள், இமேஜ் மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம இதை வந்து கொடுத்துருக்கேன். பொசிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பொசிஷனில் போய்ட்டு நம்ம இமேஜில் பண்ணுவோம்ல, டாப்பு, மிடிலு, லெஃப்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம டாப்புன்னு கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு, ஒரு இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த கலரை மாற்றோம்னா இந்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலர்ன்ற கொடுத்துட்டு நமக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும். உதாரணத்துக்கு எனக்கு பிளாக்ல வேணும், பிளாக் கொடுத்தோம்னா பிளாக் ஆயிரும், ரெட்டு கொடுத்தோம்னா ரெட் ஆயிரும். நமக்கு எந்த கலர் வந்து வேணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர் வந்து பேக்ரவுண்ட் கலரில் கொடுத்துக்குருவோம். இப்போ எனக்கு ஒயிட்டு நல்லா ப்யூராக தெரியுது, ஸோ ஒயிட் கலரே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்ப்போம். ஜஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், இந்த எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இந்த எலமெண்ட்னா என்னென்னா, நம்ம கேன்வாவில் சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடாக ஒரு எலமெண்ட் வேணும்னா அந்த இடத்துல மணின்னு டைப் பண்ணேன்னா இந்த வருது பாருங்கள், சிஆல்னு கொடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன், பெய்டு வெர்ஷன், இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. பட் இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரீ. இதை கிளிக் பண்ணோம்னா இந்த இமேஜ் இங்கே வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதே பேஜில் நம்ம எடிட் பண்ண வேணால் புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண வச்சுன்னா இந்த மேலே அந்த ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பேஜுன்னு இருக்கா, இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகிரும். இப்போ இந்த மணின்ற வேணும்னா அந்த மணின்றதை இந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த எலமெண்ட்டில் இது போய்ட்டு நம்ம போய்ட்டு லேப்டாப் அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு லேப்டாப் ரிலேட்டட் என்னென்ன இமேஜாக வரும், ஃப்ரீயாக வரும், பெய்டு வரும், நம்ம ஃப்ரீயாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எலமெண்ட், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே கீழே வந்து என்ன டெக்ஸ்ட்டு, இதான் நம்ம யூஸ் பண்ணி நமக்கு இப்போ எடுத்த பாருங்கள் டெக்ஸ்ட்டு, அந்த ஆப்ஷன். பிராண்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு பெய்டு வெர்ஷன், இதை பற்றி நம்ம பேச வேணாம். இந்த அப்லோடுன்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கம்ப்யூட்டர்லேருந்தோ மொபைல்லேருந்தோ நம்ம வந்து ஒரு இதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த அப்லோட் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. நம்ம இமேஜ் மட்டும் இல்லை, வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், ஆடியோஸும் அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி. அப்படியே கீழே வந்தோம்னா ட்ரா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு இதை ஓப்பன் பண்ணேன்னா பென்சில் பட்டன் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து இந்த இப்படி ட்ரா பண்ணி பழகிக்கலாம். கேன்வாவில் இங்கே பாருங்கள், ரெட் கலர் எடுத்துக்கிறோன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து ட்ரா பண்ணி பழகிக்கலாம். அது வந்து எரேசர் அழிச்சிருச்சுங்களா, இந்த மாதிரி ட்ரா ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக இருக்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தோம்னா சேட் ரிலேட்டடாக நிறையா வரும், நம்ம சேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நான் வந்து ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நிறையா ஆப்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் போய்ட்டு ஃபோட்டோஸ்ன்ற ஆப்பை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேணுன்ற ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். இந்த புக்கு வேணும்னா புக்கு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோன்ற ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த கீழே வந்து ஆட் ஆகிரும். ஜஸ்ட்டு ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு நமக்கு இந்த ஃபோட்டோலேருந்து புக்கு ஃபோட்டோ வேணும்னா புக்குன்னு கொடுத்தோம்னா இந்த புக்கோட ஃபோட்டோஸ் வந்துடும். ஸோ நம்ம புக்கை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இது பண்ணால் ஆட் பேஜ் நிற்போம். இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம இதை கீழே இருக்கிறத எடிட் பண்ணிக்கிருக்கோம், மேலேருந்து எடிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம்னா இந்த லாக் பேஜுன்ற ஆப்ஷன் சிம்பிள் இருக்கா, இந்த லாக் பேஜுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து லாக் ஆகிரும். இதை வந்து இனிமேல் யாராலே இப்போ பார்த்துங்க நான் வந்து இதை போய் எடிட் பண்ண முடியாது, நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோம். ஒன்ஸ் இந்த அன்லாக் கொடுத்தா மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னா டூப்ளிகேட் பேஜ். உங்களுக்கு இதே பேஜ் மாதிரி இன்னும் டூப்ளிகேட்டாக க்ரியேட் ஆனால் டூப்ளிகேட் பேஜ்னு கொடுத்தோன்னா டூப்ளிகேட் பேஜ் வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா, இந்த டெலீட்டுன்ற ஆப்ஷன் இருக்கா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் டெலீட் பண்ணணும்னு வச்சுன்னா ஜஸ்ட் டெலீட்டுன்னு கொடுத்தோம்னா அந்த பேஜ் வந்து டெலீட் ஆகிரும். இப்போ
கீழே போகணும்னு வச்சுன்னா மூவ் டவுன் கொடுங்க, மேலே போனால் முடிஞ்சு. இப்போ 2 பேஜ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பண்ண டிசைன் வந்து கீழே போகணும், கீழே பண்ண டிசைன் மேலே வரணும்னு வச்சுன்னா இந்த பாருங்க மூவ் டவுன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு இந்த கீழே போயிடும், இது வந்து மேலே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் சொன்னக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் உங்களுடைய கேன்வா சாஃப்ட்வேர்ஸில் போய்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றொராக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூடியூப் தம்ப்நெயிலும் தர்றேன். தம்ப்நெயில் கொடுத்தா அந்த மாதிரி டிசைன் வருதா, நம்ம இது கொடுத்துட்டு எம்டி டிசைனை கொடுத்துட்டு நம்ம இப்போ சாட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிவ் பிளாங்க்னு கொடுக்குறேன், எம்டி டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அது பாருங்கள். ஸ்டைலு, நமக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் கொடுத்துக்கலாம். தீம், நமக்கு என்ன தீம் வேணுமோ அந்த தீமை கொடுத்துக்கலாம். ஃபீச்சர்ஸ், நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ப்ரைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனும் டிஸ்பிளே ஆகுது, ஃப்ரீ வெர்ஷன் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு ஃப்ரீ மட்டும்தான் காமிக்கணும்னு நினச்சின்னா ப்ரைஸில் போய்ட்டு ஃப்ரீன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ எனக்கு எந்த டிசைன்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அது மட்டும்தான் இங்கே காமிக்கும், பெய்டு காமிக்காது. அடுத்து கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பிளாக் கலர் கொடுத்தோம்னா பிளாக் கலரில் என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் நம்ம காமிக்கும். ஓகேங்களா? ஒயிட்னு கொடுத்தோம்னா ஒயிட் கலரில் என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் காமிக்கும், மற்றதெல்லாம் நமக்கு வந்து காமிக்காது. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த கேன்வாவில். இப்போ நம்ம வந்து பிளாங்காக ஒன்று கொடுத்துட்டோம். இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ இந்த டிசைன் பிடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் இங்கே வந்துடும். இங்கே போய்ட்டு இவர் இருக்காரா, இவரை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த அப்லோடில் போய்ட்டு நமக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து அப்லோடுன்னு கொடுத்துட்டு இப்போ என்னுடைய இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஜிவிகேன்ற லோகோ வந்து நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணி வச்சுட்டு இங்கே பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கா? இப்போ இந்த ப்ராஃபிட்டபிள் இருக்கா, இது வேணாம்னு நினச்சேன்னா இங்கே போய்ட்டு நான் வந்து டிஜிட்டல் ஜிவிக்கு நமக்கு வேறு லெட்டர் எது வருமோ அதை கொடுத்துக்கலாம். இந்த ட்ரெண்டிங்கிற வேணாம்னு நினச்சேன்னா ட்ரெண்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தா டெலீட் ஆகிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி, இதுக்கு வந்து கலர் மாற்றணும்னு நினச்சின்னா ஒயிட் கலரில் இருக்குது, ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் கலரில் போய்ட்டு நமக்கு ரெட் கலரில் மாற்றினா ரெட் கலரில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா டிசைனும் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் எல்லாமே டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரைட் சைட் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பாருங்கள் டெம்ப்ளேட் லிங்க், அதாவது இந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும்னு நினச்சின்னா ஜஸ்ட் காப்பி லிங்க்குன்னு கொடுத்துட்டு அதை உங்கள் வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராமில் நீங்கள் போய்ட்டு அவருக்கு பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காப்பி லிங்க்குன்னு கொடுத்துட்டு இப்போ இன்காங்கனோட்ட மோடு ஓப்பன் பண்ணி இங்கே போய்ட்டு அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்னை வந்து கேன்வா லாகின் பண்ண சொல்லுது. கேன்வா லாகின் பண்ண தான் எடுக்கும் போலக்க. ஜஸ்ட் நான் காப்பி லிங்க்குன்னு கொடுத்துட்டேன். இப்போ காப்பி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கேன்வா லாகின் பண்ண தான் எடுக்கும் போலக்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட டிசைன்ஸ் வந்து பார்த்துக்குருவாங்க. இந்த ப்ரெசன்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத ப்ரெசென்ட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த டவுன்லோடுன்ற கொடுத்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட சஜஷன் கேட்கும். ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இமேஜாக டவுன்லோட் பண்ணணும்னுச்சுன்னா பிஎன்ஜி ஒரு பெஸ்ட்டு ஃபார்மேட். ஸோ நான் பிஎன்ஜின்னு கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ் வந்து வியூ பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இந்த இமேஜ் தான் டவுன்லோட் பண்ணோம், அதை வியூ பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணுறது. அப்படியே கேன்வாக்குள்ளே திரும்ப வருவோம். இங்கே போனீங்கன்னா அகெயின் நம்ம ஷேர்ன்ற பட்டன் கொடுத்தோம்னா டவுன்லோடு கீழே ஷேர் ஆன் சோசியல்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் இங்கேருந்து டவுன்லோடு பண்ணி நீங்கள் போய் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வந்து இதில் லிங்க் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் டேரெக்டாகவே இங்கேருந்தே நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் பிரிண்ட் வித் கேன்வா, அதாவது இந்த டிசைன் வந்து நம்ம ஒரு பிரிண்ட்டாகவும் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு தான் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த மோர்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை கொடுத்துக்கிட்டு நம்ம சோசியல் மீடியாஸ் எல்லாமே வருதா, இதை யூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேன்வாவில் வந்து இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இதே இந்த கேன்வாவில் வீடியோஸ் எடிட் பண்ணணும்னு வச்சுன்னா ஜஸ்ட் இந்த கேன்வாவில் போய்ட்டு நீங்கள் அங்கே சர்ச் பண்ணுவோம் பாரு, இங்கே போய்ட்டு வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வீடியோ, இந்த உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோவா, யூடியூப் வீடியோவா, இந்த மாதிரி வீடியோஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டாகிராம் வீடியோ டைப் பண்ணேன்னா இந்த பாருங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் கொடுத்தா அதை யூஸ் பண்ணி வீடியோஸ் எடிட் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு யூடியூப் வீடியோனா யூடியூப் வீடியோ நீங்கள் டைப் பண்ணோம்னா யூடியூப் வீடியோஸ் வரும். இந்த பார்த்தீங்களா, இதே மாதிரி ஏகப்பட்ட
VDS ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த கிரியேட் பிளாங்க்னு கொடுத்துட்டு நம்ம வீடியோஸே எடிட் பண்ணிக்கலாம் இந்த கேன்வா சாஃப்ட்வேர் பயன்படுத்தி. ஜஸ்ட் நான் இப்போ கிரியேட் பிளாங்க்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 5 செகண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இங்கேருந்து சும்மா இருக்கிற வீடியோஸ் வந்து ஒன்று வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 5 செகண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த கீழே காமிக்குதா 5 செகண்ட் போகும். இப்போ இந்த வீடியோட செகண்ட் வந்து 5 வேணாம், எனக்கு 3 மாற்றணும்னு நினச்சேன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி தான் வரேன். இப்படி பண்ணேன்னா ஸ்லோவாகும். இப்படி பண்ணேன்னா 5க்கு மேலேயே கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணும் கூட்டணுமா கூட்டுக்கலாம், குறைச்சிக்கணுமா குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், மேலே எடிட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தேன்னா இந்த மாதிரி வீடியோஸோட கலரை மாற்றிக்கலாம். ப்ளஸ் இந்த கட் பண்ணுற நான் சொன்னேன் பாருங்கள், கூட்டுறேன்னா கூட்டிக்கலாம், குறைக்கிறேன்னா குறைச்சிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அகைன் நம்ம இப்போ பின்னாடி போயிடுவோம். ஜஸ்ட் டன்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். இங்கே கிராப்னு என்னென்னா நம்ம வீடியோஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிராப் பண்ணி வச்சுக்கிறது. இது வந்து பெருசாக இருக்குது, எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் காமிச்சா போதும், இந்த பாருங்கள் இது மட்டும் காமிச்சா போதும், இது மட்டும் காமிச்சா போதும், இந்த மாதிரி கிராப் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் கிராப்னு கொடுத்துட்டு கிராப்னு கொடுத்துருங்க. ஃப்ளிப், அதாவது வீடியோஸ் வந்து தலைகீழாக காமிக்கணும், நேராக காமிக்கணும், இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோஸ் வந்து அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இதே வீடியோ நமக்கு திரும்ப வேணும்னு நினச்சின்னா அந்த 3 டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தா வீடியோஸ் வந்து வந்துடும். இல்லை இன்னொரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ண வச்சுன்னா 3 டாட்டா கொடுத்துட்டு ஆட் பேஜ்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு வீடியோ இங்கே இருக்குங்களா, இன்னொரு வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும்னு வச்சுன்னா இந்த லெஃப்ட் சைடு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல வீடியோஸ்ன்ற சூஸ் பண்ணிவிட்டு அப்லோடு ஃபைல்னு கொடுத்துட்டு இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் வீடியோ ஃபைல் இருக்குது பாருங்கள், அந்த வீடியோ ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் நிறையா வீடியோ ஃபைல் இருக்குது. அதில் நான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டோம்னா இந்த அப்லோட் ஆகுது பாருங்கள் இந்த வீடியோ. ஜஸ்ட் நான் இப்போ இந்த இதெல்லாம் டெலீட் பண்ணுறேன் கொடுத்துட்டு இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பேஜ்னு கொடுத்தா டெலீட் ஆயிரும். இப்போ நம்ம அப்லோட் பண்ணோம் பாருங்கள், அந்த வீடியோ இங்கே வரணும்னு வச்சுன்னா அந்த அப்லோட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணால் போதும். இந்த வந்துருச்சுங்களா உங்கள் யூடியூப் வீடியோ, சரி இந்த கிளிக் பண்ண வந்துருச்சா, இதை நம்ம பெருசு பண்ணோன்னா இப்படி பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸுக்கு எடிட் பண்ணேன், அதனால் இந்த சைஸ் வந்து அலைன்மெண்ட் வரல. இந்த மாதிரி சிறுசு பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இதோட சைஸை குறைக்கணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி குறைச்சிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதை டூப்ளிகேட் பண்ணணும்னா ப்ளஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோஸில் எடிட் பண்ணி முடிச்சக்கிற எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே MP4 வீடியோஸ் கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே பேசினா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். இந்த கேன்வா ரிலேட்டடாக நான் வந்து டுட்டோரியல் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கேன்வா ரிலேட்டட் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.